அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் காணவிருக்கக்கூடிய தலைப்பு 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் மின்னோட்டவியல் பாடத்தலைப்பில் மின்தடைகளினுடைய தொகுப்பு என்ற ஒரு உபதலைப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த மின்தடை எவ்வாறு ஒரு கடத்தியில் உருவாகிறது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மின்னோட்டமானது ஒரு கடத்தியின் இரண்டு முனைகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு உருவாகும் பொழுது மின்னோட்டமானது செல்கிறது. இது எதை போலவென்று சொன்னால், உயர வேறுபாடு இருக்கும் பொழுது நீரானது அதிகமான உயரத்திலிருந்து தாழ்வான பகுதிக்கு நீரானது பாய்கிறது. அதே போல் காற்று வீசும் பொழுது மாணவர்களே, அதிகமான காற்றழுத்தம் உள்ள இடத்திலிருந்து குறைவான காற்றழுத்தம் உள்ள இடத்திற்கு காற்றானது பாய்கிறது. அதே போல் மின்னோட்டமானது ஒரு கடத்தியில் இரண்டு முனைகள் இருக்கிறது. இரண்டு முனைகளுக்கு இடையே மின் அழுத்த வேறுபாடு உள்ள பொழுது மின்னோட்டமானது செல்கிறது. மின்னோட்டம் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கடத்தியில் உள்ள எலக்ட்ரான்களினுடைய ஓட்டம் தான் மின்னோட்டம். கடத்தியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களினுடைய ஓட்டம் மின்னோட்டம் என்று சொல்கிறோம். அப்போ மின்னோட்டத்திற்கான வரையறை கொடுக்கும் பொழுது, கடத்தியின் ஏதாவது ஒரு குறுக்குவெட்டு பரப்பின் வழியே ஒரு வினாடி காலத்தில் பாயக்கூடிய மின்னூட்டத்தினுடைய அளவு என்று வரையறுக்கப்படுகிறது. மின்னோட்டத்தினுடைய அலகு ஆம்பியர் என்று சொல்கிறோம். இதை போல கடத்தியில் எவ்வாறு மின் தடை உருவாகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. கட்டற்ற எலக்ட்ரான்கள் கடத்தியிலிருந்து வெளிவந்து அந்த எலக்ட்ரான்கள் மின்னோட்டமாக செல்கிறது. ஒரு அணுவில் எலக்ட்ரான்கள் வெளிவந்தவுடன் அந்த அணுவானது நேர்மின் அயனியாக மாறுகிறது. இந்த அயனிகள் எல்லாம் அந்த கடத்தியிலே தான் இருக்கிறது. ஒழுங்கான வரிசையில் அமைந்த நேர்மின் அயனிகள் இந்த எலக்ட்ரான்களினுடைய ஓட்டத்திற்கு ஒரு தடையாக உள்ளது. அப்போ மின் தடை என்பது எலக்ட்ரான்களினுடைய ஓட்டத்திற்கு, அதாவது மின்னோட்டத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு காரணி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் மின் தடை. இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பானது மின் தடைகளினுடைய தொகுப்பு என்ற உபதலைப்பில் 4 வகையாக நாம் இதை பிரிக்கலாம். முதலில் தொடர் இணைப்பில் மின் தடையாக்கிகள், இரண்டாவதாக பக்க இணைப்பில் மின் தடையாக்கிகள், மூன்றாவதாக தொடர் இணைப்பில் பக்க மின்தடையாக்கிகள், 4 பக்க இணைப்பில் தொடர் மின்தடையாக்கிகள் என்ற 4 தலைப்புகளில் நாம் இந்த பகுதியை பார்க்கலாம். முதலில் நாம் பார்க்க இருப்பது தொடர் இணைப்பில் மின்தடையாக்கிகள் என்ற ஒரு தலைப்பில் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மின்சுற்று படம் இப்பொழுது திரையில் காட்டப்பட்டுள்ளது. R1, R2, R3 என்ற 3 மின்தடைகள் தொடராக இணைக்கப்பட்டுள்ளது. இந்த 3 மின்தடைகளுக்கும் மின்னழுத்தம் செயல்படுத்தப்படுவதற்காக ஒரு மின்கலன் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. மின் நோட்டத்தை அளவிடுவதற்காக மின்னோட்டமானி, அம்மீட்டர் என்று சொல்லக்கூடிய மின்னோட்டமானி ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. இந்த 3 மின்தடைகளும் சேர்ந்து ஒரே ஒரு மின்சுற்று, அதாவது மூடிய மின்சுற்றை உருவாக்குகிறது. இந்த மின்கலத்தினுடைய நேர்மின் முனையிலிருந்து செல்லக்கூடிய மின்னோட்டமானது எந்த இடத்திலும் பிரிந்து செல்வதற்கான வாய்ப்பு இந்த சுற்றிலே இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மின்னோட்டமானது எந்த இடத்திலும் பிரிந்து செல்வதற்கான வாய்ப்பு இந்த மின்சுற்றில் இல்லை. ஏனெனில் இது ஒரே ஒரு மூடிய மின்சுற்றை மட்டுமே உருவாக்குகிறது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டம்தான் R1, R2, R3 என்ற 3 மின்தடைகளின் வழியாகவும் பாய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே தொடர் இணைப்பில் நமக்கு மின்னோட்டத்தினுடைய அளவு மாறுபடுவதற்கான வாய்ப்பு இல்லை. R1, R2, R3 என்ற 3 மின்தடையாக்கிகளின் வழியேயும் ஒரே அளவு மின்னோட்டம் தான் பாய்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மின்னோட்டத்தை I என்று குறிப்பிடலாம். அடுத்ததாக மின் தடைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மின் அழுத்த வேறுபாடானது V1, V2, V3 என்று மாறுகிறது. நாம் தொகுப்பு முழுமைக்கும் செயல்படுத்தக்கூடிய மின்னழுத்தம் V ஆனது V1, V2, V3 என்று பிரிந்து ஒவ்வொரு மின்தடையாக்கிகளுக்கும் குறுக்கேயும் அமைகிறது. இப்போ முதலாவது மின்தடையாக்கிக்கு குறுக்கே அமையக்கூடிய மின் அழுத்த வேறுபாடை நாம் V1 என்று எடுத்துக்கொள்கிறோம். R2 என்ற மின்தடைக்கு குறுக்கே அமையக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டை V2 என்று எடுத்துக்கொள்கிறோம். R3 என்ற மின்தடையாக்கிக்கு குறுக்கே அமையக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டை V3 என்று எடுத்துக்கொள்கிறோம். நமக்கு நன்றாக தெரியும் மாணவர்களே, ஓம் விதியின்படி V = IR என்ற விஷயம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒன்றுதான். ஒரு தெரிந்த ஃபார்முலா. ஓம் விதிப்படி V = IR என்று குறிப்பிடுவோம். அதாவது மின் அழுத்தம் மின் நோட்டம் இன்ட்டு மின் தடை. அப்போ இந்த ஓம் விதியை பயன்படுத்தி V1 = IR1 என்று முதலாவது சமன்பாட்டை நான் எழுதிக் கொள்கிறேன். V2 = I × R2 இரண்டாவது சமன்பாட்டை எழுதிக் கொள்கிறேன். V3 = I × R3 என்று மூன்றாவது சமன்பாட்டை எழுதிக் கொள்கிறேன். அடுத்ததாக
இந்த தொகுப்பு முழுமைக்கும் செயல்படுத்தக்கூடிய மின் அழுத்தத்தை நான் V என்று எடுத்துக்கொள்கிறேன். V = IRS. இந்த RS என்பது இந்த சுற்றில் இருக்கக்கூடிய தொகுபயன் மின்தடையாகும். I என்பது சுற்றின் வழியாக பாயக்கூடிய மொத்த மின்னோட்டம். இந்த மின்னோட்டமானது இந்த சுற்றில் மாறுபடாது. ஒவ்வொரு மின்தடையின் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டமும் I தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தொடர் இணைப்பை பொறுத்த அளவிலே மின்னோட்டமானது எப்பொழுதும் மாறுபடாது. ஒவ்வொரு மின்தடையாக்கியின் குறுக்கே அமையக்கூடிய மின்னழுத்த வேறுபாடானது மாறுகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டால் போதும். மின்னோட்டம் மாறாது, மின்னழுத்த வேறுபாடு மாறும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டால் இந்த வினாவுக்கான விடையை மிக எளிதாக எழுதிவிடலாம் மாணவ கண்மணிகளே. அடுத்ததாக தொகுப்பு முழுமைக்கும் செயல்படுத்தக்கூடிய மின்னழுத்தம் V = இந்த V தான் என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு மின்தடையின் குறுக்கேயும் அமையக்கூடிய மின்னழுத்த வேறுபாடாக மாறுகிறது. எனவே V = V1 + V2 + V3 என்று நான் 5வது சமன்பாட்டை எழுதிக் கொள்கிறேன். இப்பொழுது சமன்பாடு 5இல் 1, 2, 3 4 சமன்பாடுகளை பிரதியிட்டோம் என்று சொன்னால் IRS = IR1 + IR2 + IR3 என்று எழுதிவிடலாம். இதிலிருந்து எல்லாத்திலும் I இருக்கிறது அல்லவா, ஐயெல்லாம் வெளியே எடுத்துட்டோம்னா ஐயை கேன்சல் பண்ணிட்டு RS = R1 + R2 + R3 என்று வந்து விடுகிறது. இதுதான் இறுதியான சமன்பாடு. எனவே தொடர் இணைப்பில் தொகுபயன் மின்தடையினுடைய மதிப்பானது இணைப்பில் உள்ள தனித்தனி மின்தடைகளினுடைய கூடுதலுக்கு சமம் என்று சொல்லலாம். அப்போ தொடர் இணைப்பில் ஒரு 3 மின்தடையாக்கிகளை இணைச்சிருந்தாங்கன்னா அதனுடைய தொகுபயன் மின்தடையானது 3 மின்தடைகளினுடைய கூடுதல் மதிப்பிற்கு சமமாக இருக்கும். மின்தடைகள் தொடர் இணைப்பில் இணைக்கும் பொழுது தொகுபயன் மின்தடையானது அவ்விணைப்பில் உள்ள உயர்ந்தபட்ச மின்தடையின் மதிப்பை விட அதிகமாக இருக்கும். மாணவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பக்க இணைப்பு என்ற ஒரு செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். பக்க இணைப்பில் மின்தடைகள் R1, R2, R3 என்ற 3 மின்தடைகள் ஒன்றன் கீழ் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது. இதனுடன் ஒரு மின்கலன், சாவி மற்றும் மின்னோட்டத்தை அளவிடுவதற்காக ஒரு மின்னோட்டமானி ஆகியவை இணைக்கப்பட்டுள்ளது. R1, R2, R3 ஆகிய 3 மின்தடைகளும் பக்க இணைப்பில் உள்ளது. மின்கலனினுடைய நேர்மின் முனையிலிருந்து செல்லக்கூடிய மின்னோட்டமானது 3 மின்தடையாக்கிகளின் வழியாக பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த சுற்றிலே இருக்கிறது. ஏனெனில் 3 மூடிய சுற்றுக்களை இந்த சுற்று உருவாக்குகிறது என்று நாம் நன்றாக படத்திலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். அப்ப முதலாவதாக செல்லக்கூடிய, அதாவது R1 என்ற மின் தடையாக்கியின் வழியாக செல்லக்கூடிய மின்னோட்டத்தை நான் I1 என்று குறித்துக் கொள்கிறேன். R2 என்ற மின் தடையாக்கியின் வழியாக செல்லக்கூடிய மின்னோட்டத்தை I2 என்று குறித்துக் கொள்கிறேன். R3 என்ற மின் தடையாக்கின் வழியாக செல்லக்கூடிய மின்னோட்டத்தை I3 என்று குறித்துக் கொள்கிறேன். பக்க இணைப்பை பொறுத்த மட்டிலே தொகுப்பு முழுமைக்கும் செயல்படுத்தக்கூடிய மின் அழுத்த வேறுபாடு V ஆனது அனைத்து மின்தடையாக்கிகளின் குறுக்கே அமையக்கூடிய மின் அழுத்தத்திற்கு சமமாக இருக்கும். இந்த பக்க இணைப்பில் மின்னோட்டம் மாறுபடுகிறது, ஆனால் மின் அழுத்தம் மாறுபடவில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தொடர் இணைப்பில் நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொல்லியிருந்தோம் என்று சொன்னால், மின்னோட்டமானது மாறுபடவில்லை, மின் அழுத்த வேறுபாடானது மாறுபடுகிறது என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய அடிப்படையிலே முதலாவது மின்தடையாக்கியின் வழியாக, அதாவது I1 என்ற மின்னோட்டமானது R1 என்ற மின்தடையாக்கின் வழியாக செல்லுகிறது. அப்போ I1 = V/R1 என்று ஓம் விதியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல I2 = V/R2, I3 = V/R3 என்று எடுத்துக்கொள்ளலாம். பக்க இணைப்பில் 3 மின்தடைகளும் இணைக்கப்பட்டுள்ளதால் இதனுடைய தொகுபயன் மின்தடையை RP, இந்த இடத்துல P என்பது பேரலல் கனெக்ஷன் என்பதை குறிப்பதற்காக நாம் RP என்று எடுத்துக்கொள்கிறோம். தொகுப்பு முழுமையும் செல்லக்கூடிய மொத்த மின்னோட்டத்தினுடைய அளவு I = V/RP என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த சமன்பாடுகளை நாம் சுற்றில் பாயக்கூடிய மொத்த மின்னோட்டம் I = I1 + I2 + I3 என்று எடுத்துக்கொள்ளலாம். சமன்பாடுகள் நாம் பிரதியிடும் பொழுது V/RP = V/R1 + V/R2 + V/R3 என்று வரும். நாம் V எல்லாத்திலும் தொகுதியிலே இருக்கின்ற காரணத்தினாலே அந்த Vயை நாம் கேன்சல் பண்ணிவிட்டோம் என்றால் இதிலிருந்து 1/RP = 1/R1 + 1/R2 + 1/R3 என்று வருகிறது. அப்ப இந்த சமன்பாட்டிலிருந்து நாம் முடிவாக என்ன எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால், பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ள மின் தடையாக்கிகளின் தொகுபயன் மின்தடையின் தலைகீழ் மதிப்பானது
அவ்விணைப்பில் இணைக்கப்பட்டுள்ள தனித்தனி மின்தடையாக்கிகளின் தலைகீழ் மதிப்புகளின் கூடுதலுக்கு சமம். 1/R1 + 1/R2 + 1/R3 என்று வருகிறது அல்லவா? அதனால் மின்தடையாக்கிகளின் தலைகீழ் மதிப்புகளின் கூடுதலுக்கு சமம் என்று சொல்ல வேண்டும். இந்த இணைப்பை பொறுத்தளவில் நாம் தொகுபயன் மின்தடையினுடைய மதிப்பானது அந்த இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச மின்தடையினுடைய அளவை விட குறைவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எழுதலாம், 1 ஓம், 2 ஓம், 3 ஓம் ஆகிய 3 மின்தடைகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது அதனுடைய தொகுபயன் மின்தடையினுடைய மதிப்பானது கண்டிப்பாக 1ஐ விட குறைவாக இருக்கும். ஏனெனில் 3 மின்தடைகள் நான் பக்க இணைப்பில் இணைக்கிறேன். 1 ஓம், 2 ஓம், 3 ஓம். இதில் குறைந்தபட்ச மின்தடை எவ்வளவு? 1 ஓம். இந்த 1 ஓமை விட கண்டிப்பாக தொகுபயன் மின்தடையினுடைய மதிப்பு குறைவாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து தொடர் இணைப்பில் பக்க மின்தடையாக்கிகள் பற்றி பார்க்கலாம். இப்பொழுது ஒரு மின்சுற்று படம் திரையில் காட்டப்பட்டுள்ளது. R1 R2 என்ற 2 மின்தடைகள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் ஒன்றன் கீழ் ஒன்றாக இருக்கின்றதுனால பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் R3, R4 என்ற 2 மின்தடைகளும் ஒன்றன் கீழ் ஒன்றாக இணைக்கப்பட்டு பக்க இணைப்பில் உள்ளது. அப்ப 2 பக்க இணைப்புகள் உள்ளது. இந்த 2 பக்க இணைப்புகளும் தொடராக இணைக்கப்பட்டுள்ளது. ஆகவே இதற்கு தொடர் இணைப்பில் பக்க மின்தடையாக்கிகள் என்று சொல்லலாம். இப்போ இதனுடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், அதாவது தொகுபயன் மின்தடை எவ்வாறு காண்பது? R1 R2 என்ற 2 மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் உள்ளதால் அதை நான் முதலாவது காம்பினேஷன், பேரலல் காம்பினேஷன் என்று எடுத்துக்கொள்கிறேன். RP1 என்று குறித்துக் கொள்கிறேன். R3, R4 என்ற 2 மின்தடையாக்கிகளும் அடுத்த பக்க இணைப்பில் உள்ளதால் அதற்குரிய தொகுபயன் மின்தடையை RP2, பேரலல் காம்பினேஷன் 2 என்று எடுத்துக்கொள்கிறேன். அப்போ RP1 = 1/R1 + 1/R2, RP2 = 1/R3 + 1/R4. R total, the total effective resistance, அதாவது சுற்றினுடைய தொகுபயன் மொத்த மின்தடை =RP1 + RP2. இந்த பக்க மின்தடைக்கு உள்ள தனியான ஒரு தொகுப்பு, அந்த பக்க மின்தடைக்குள்ள தனியான ஒரு தொகுப்பு, இது இரண்டையும் கூட்டி விடுகிறோம். இதுதான் தொடர் இணைப்பில் பக்க மின்தடையாக்கிகள் என்று சொல்லலாம். அடுத்ததாக பக்க இணைப்பில் தொடர் மின்தடையாக்கிகள். R1 R2 என்ற 2 மின்தடைகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. R3 R4 என்ற 2 மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த 2 தொகுப்புகளும் ஒன்றன் கீழ் ஒன்றாக உள்ளது. அப்போ R1 R2 தொடர் இணைப்பு தனியாக, R3 R4 தொடர் இணைப்பு தனியாக. இந்த 2 தொகுப்புகளும் ஒன்றன் கீழ் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளதால் பக்க இணைப்பில் உள்ளதாக நாம் கருதி கொள்ளலாம். இதற்கு பக்க இணைப்பில் தொடர் மின்தடையாக்கிகள் என்று சொல்லலாம். இதனுடைய தொகுபயன் மின்தடையை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்? R1 R2 என்ற 2 மின்தடைகளும் தொடர் இணைப்பில் உள்ளதால் RS1 ஃபர்ஸ்ட் காம்பினேஷன், முதலாவது தொடர் இணைப்பு காம்பினேஷன், R1 + R2 என்று அதனுடைய விடை வந்துவிடும். அதே போல R3, R4 என்ற 2 மின்தடைகளும் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. எனவே அதனுடைய இரண்டாவது தொடர் இணைப்பு காம்பினேஷன் RS2 = R3 + R4 என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ மின் சுற்றினுடைய மொத்த மின்தடை =1/R total ஏனால் இரண்டும் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளதால் 1/R total = 1/RS1 + 1/RS2 என்று எடுத்துக்கொள்ளலாம். இதை நாம் வேறு விதமாக செய்தோம் என்று சொன்னால் RS1 × RS2 / RS1 + RS2 என்று சொல்லலாம். இப்பொழுது இந்த 4 பகுதிகளை நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக இந்த தலைப்புகள் பற்றிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் எவ்வாறு கேட்கப்படலாம் என்பதை பற்றி நாம் விவாதிப்போம். முதலாவதாக 3 மின்தடைகளோ அல்லது 4 மின்தடைகளோ கொடுத்துவிட்டு தொடர் இணைப்பு என்று சொன்னால் மிக எளிதாக நாம் செய்துவிடலாம். அப்படியே அந்த மின்தடைகளை கூட்டி விடலாம். சப்போஸ் R மின்தடை உள்ள ஒரு n மின்தடையாக்கிகள், n நம்பர்ஸ் கொடுத்து தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது, அதனுடைய தொகுபயன் மின்தடை என்ன என்று கேட்பார்கள். அப்போ R R + R + R எத்தனை டைம்ஸ் போகும்? n டைம்ஸ் வரை போகுது. இப்போ சப்போஸ் நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சின்ன கணக்கை நான் சொல்லுகிறேன். 5 ஓம் மின்தடை உள்ள 10 மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது அதன் தொகுபயன் மின்தடை யாது என்று ஒரு வினா இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அப்போ ஒரு மின்தடையாக்கியினுடைய மின்தடையினுடைய மதிப்பு 5 ஓம். எத்தனை மின்தடைகள் இணைக்கப்பட்டுள்ளது? 10 மின்தடைகள், 10 நம்பர்ஸ் இணைக்கப்பட்டுள்ளது.
அப்போ 5 + 5 + 5 எத்தனை முறை போட வேண்டும்? 10 முறை நாம் எழுதி கூட்ட வேண்டும். 10 முறை எழுதி கூட்டுவதற்கு பதிலாக நாம் என்ன சொல்கிறோம்? 10 × 5 = 50 ஓம் என்று சொல்லலாம். கூட்டலினுடைய சுருக்கம் பெருக்கல். 10 முறை 5 எழுதி கூட்டுவதற்கு பதிலாக 10 × 5 50 ஓம் என்று ஈஸியாக சொல்லிவிடலாம். அதே போல காமனாக இதை எப்படி கேட்பார்கள் என்று சொன்னால், ஆர் மின்தடை உள்ள என் மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது அதன் தொகுபயன் மின்தடை யாது? அப்போ என்ன செய்ய வேண்டும்? ஒரு மின்தடையாக்கியினுடைய மின்தடையின் மதிப்பு ஆர் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை மின்தடைகள் இணைக்கப்பட்டுள்ளது? என் நம்பர்ஸ். அப்போ என் மின்தடைகள் இணைக்கப்பட்டுள்ளதால் எண்ணையும் ஆரையும் பெருக்கிவிட வேண்டும். என்ஆர் அல்லது ஆர்என் என்று சொல்லி பழக வேண்டும். இதை ஏன் என்று சொன்னால் பின்னால் நான் விளக்கத்தை சொல்லுகிறேன். ஆர் என் என்று சொல்லி பழக வேண்டும். அப்போ நாம் என்ன முடிவுக்கு வருகிறோம்? ஆர் மின்தடை உள்ள என் மின்தடையாக்கிகள் தொடரிணைப்பில் இணைக்கப்பட்டால் அதன் தொகுபயன் மின்தடையின் மதிப்பு ஆர்என் ஆகும். இதே போல அடுத்ததாக ஆர் மின்தடை உள்ள என் மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டால், பக்க இணைப்பில் ஒன்றன் கீழ் ஒன்றாக பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டால் அதனுடைய தொகுபயன் மின்தடை என்னவாக இருக்கும் என்று அடுத்த ஒரு வினாவை கேட்கலாம். இப்போ ஆர் 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 அப்படியே என் மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் ஒன்றன் கீழ் ஒன்றாக பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. நமக்கு நல்லாவே ஃபார்முலா தெரியும். 1/RP = 1/R + 1/R. எத்தனை டைம்ஸ் போகுது? n டைம்ஸ் போகுது. 1/R + 1/R + 1/R n டைம்ஸ் நான் எழுதுகிறேன். அப்போ n டைம்ஸ் நான் எழுதும்போது 1/RP = n × 1/R, that is equal to n/R. அப்போ 1/RP = n/R. மாணவர்களே, நாம் பொதுவாக செய்யக்கூடிய தவறு என்னவென்றால், இந்த பக்க இணைப்பில் தொகுபயன் மின்தடை பார்க்கும் பொழுது நாம் கடைசியாக தலைகீழியாக மாற்ற விட்டு விடுகிறோம். நமக்கு நேரடியாக ஆர்பி கிடைக்காது. அதாவது பக்க இணைப்பினுடைய தொகுபயன் மின்தடை நேரடியாக கிடைக்காது. தலைகீழ் மதிப்புக்கு தான் நம்மகிட்ட ஃபார்முலா இருக்குது. அப்போ n/Rன்னு வரும். 1/RP = n/R. therefore RP = R/n. அங்கே என்ன பண்ணோம்? Rn. தொடர் இணைப்பில் Rn போட்டோம். பக்க இணைப்பை பொறுத்தளவிலே R/n. Rn சொன்னோம்னா இங்கே R/n. அதற்காக தான் நான் அங்கே சொன்னேன். NR என்று சொல்வதை விட Rn என்று சொல்லி பழக வேண்டும். Rn இங்கே R/n. இப்பொழுது அடுத்து ஒரு வினாவை பார்க்க போகிறோம். ஒரு 1 ஓம், 2 ஓம், 3 ஓம், 4 ஓம், 5 ஓம் இந்த மாதிரியாக ஒரு 1000 மின்தடைகள் 1000 வரை எடுத்துக்கொள்ளலாம். 1000 வரை எடுத்துக்கொள்ளலாம். 1 ஓம், 2 ஓம், 3 ஓம், 4 ஓம், 5 ஓம், அப்படியே 1000 ஓம் வரை இருக்குது. இந்த 1000 ஓம் மின்தடைகளும் 1000 நம்பர்ஸ் 1 ஓம், 2 ஓம், 3 ஓம் இவைகளெல்லாம் பக்க இணைப்பிலே இணைக்கப்படுவதாக வைத்துக்கொள்வோம். இந்த பக்க இணைப்பில் இணைக்கப்பட்ட மின்தடைகளினுடைய தொகுபயன் மின்தடை கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க நமக்கு. A, B, C, Dன்னு 4 ஆப்ஷன். A வந்து சப்போஸ் 1000 ஓம்னு இருக்குது. B வந்து ஒரு 800 ஓம்னு இருக்குது. C வந்து ஒரு 1002 ஓம்னு இருக்குது. D வந்து 0.8 ஓம்னு இருக்குது. இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னா, இதில் இணைச்சிருக்கக்கூடிய மின்தடைகளில் மிக குறைந்த மின்தடை எது? 1 ஓம், 2 ஓம், 3 ஓம், 4 ஓம் போகிறோம். அப்போ மிக குறைந்த மின்தடை வந்து 1 ஓம். இந்த 1 ஓமை விட கண்டிப்பாக தொகுபயன் மின்தடையானது குறைவாகத்தான் இருக்க வேண்டும். அப்போ நாம் எளிதாக ஆன்சரை கண்டுபிடித்து விடலாம். மித்ததெல்லாம் பாருங்கள் கூடுதலாக இருக்கும் அல்லது அதே அளவு இருக்கும். அப்போ குறைவாக இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து 0.8. அப்போ அந்த 1 விட குறைவாக எது இருக்குதோ அதுதான் ஆன்சர். நம்ம செய்து பார்க்காமலேயே விடைகளை செய்துவிடலாம். இது போன்ற வினாக்களும் கேட்பார்கள். அதாவது கான்செப்ட் வைஸ் வினாக்களாக இவைகளெல்லாம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்பொழுது 2 மின்தடைகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படுவதாக கருதுகிறோம். ஒரு மின்தடை அதிகபட்ச மின்தடையாக இருக்கும், ஒரு மின்தடை குறைந்தபட்ச மின்தடையாக இருக்கும். இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 3 ஓம் எடுத்துக்கிறேன், அங்கே 27 ஓம் எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா RP = டைரக்ட் ஃபார்முலா R1 × R2 / R1 + R2ன்னு நம்ம போடலாம். அதாவது இது வந்து கொஞ்சம் பெரிய எண்களாக வருகின்றதுனால கொஞ்சம் பெருக்கி நம்ம இந்த கூட்டி வகுக்கும் பொழுது சில தவறுகள் ஏற்படலாம். இதை எப்படி எளிதாக நாம் பார்த்த மாத்திரத்திலே எப்படி எளிதாக நாம் விடையை கொண்டு வருவது என்று சொன்னால், இந்த 3 ஓம் மின்தடையைப் போல அது பெரிய மின்தடையானது எத்தனை மடங்கு உள்ளது என்று பாருங்கள் மாணவர்களே. இது 3 ஓம், அது 27 ஓம். இவ்வாறு மடங்குகளாக உள்ள கணக்குகளை நாம் மிக எளிதாக விடையை கண்டுபிடித்து விடலாம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ
மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.